Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டான கறிவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 8 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 5 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூட 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான கொஞ்சம் கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கணும், கொஞ்சம் திக்கான சட்னியாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப்பை விட குறைவான தண்ணி மட்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து, இது கூட ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.